யாரையோ அலங்கரித்து நான் யார் எப்படிப்பட்டது தெரியலவா நான் மகிதலை புகழ் மகிதை புகை பெற்று சுமர குணாலை பட்டு 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 வார்த்தை பேசணும். ஏதாவது பேசணும் என்ன கேப்ப தெரியாது. என் ஆரின்னு எத்தனை கொடுத்தாடி இருப்பா பாருவா ஒண்ணுமே பேசுறான். டேய் என் பேருடா. உன் பேர் என்ன பேரா? ராமராஜா. மேக்கப் நான் போட்டுக்கிற வேஷம் என் பேரு கூத்தோட பாடே கூத்தார் பேர் கொடுக்குறா. வேற என்ன? உன் பேரு ராமராஜா எனக்கு தெரியும். நெம்படி பாவத்துல சீத்திரம் வேண்டிய சும்மா போட்டு அண்ணே மகிதலை பல்ல நோண்டிடுவேன். நான் கூட ஓத்துட்டு சில்லிடுவேன். கண்ணு குத்துறா. மகிதலை புகை பெற்று சுகுண குணவதி என் நாமதேயமோ சுபத்ரா 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 சுபத்ரா. ஆமாண்டா. ஒரு சுபத்ரா எங்க ஏண்டா இங்க கேரள சுபத்ரா கேக்குது. அதோ தூரத்துல ரோட்ல இருக்காங்க தானே. கேக்குமா? சொல்லுமா. கேட்காது. என் நாடு எனக்கு தெரியுமா? என் நாடு ஆனாக்குந்தி அமராவதி பட்டணம். அதேதான். அது எனக்கு வாயில் வராதுமா. ஆன குஞ்சியா எதை தடை எதை தடை எதை தடை எங்க பெரியம்மாடியது எல்லாம் பெரிய மனசுவாங்க. இந்தம்மா அத்தியா யாரா எல்லாம் பெரியம்மா. அது மட்டும் தான் எங்க அண்ணி நடுமத்தில். அண்ணே என் பேரு சுபத்ரை மாதி. ஆமா. என் நாடு ஆனக்குந்தி பட்டணம் அமராவதி. அப்புறம் பாதி நான் யாரு மணந்தேன். நான் எப்படிதான் வளர்ந்தேன் தெரியுமா? இந்த ஐயா இந்த நடிப்புரை என்கிட்ட காட்டாது. முதலே சொன்னா பொம்பளை கதை கேட்கணும். பட்டு பட்டு கதையை காட்டு. கதையே கேட்கறாங்க. எதுவும் பேசக்கூடாது. கப்பு சப்புனு ஆனா ஆனும் ஊனும் ஊனும் ஆமா. சரவணா ஏண்டே என்ன மாணிக்க அடி மேல அடி அடிச்சா அண்ணியும் அம்மியும் நவருமா? அந்த மாதிரி கதை உனக்கு. நங்கியா நகிரிக்கு போனோம். நகிரிக்கு ஒரு நிதி மிஸ்ஸாத்தானுங்களா? அது மாதிரி கதை இல்லையா? டேய் சொல்றியா? ஆறு பேரம்மா. டேய் நம்மாயே கண்ணன் தங்கையா
சுபத்திரி மங்கை. சுபத்திரி. அண்ணா ஆனால் மத்த தேவருக்கும் தேவகை அம்மையாருக்கும் 8வது விரிவு பெண்ணா அவதரிக்கும் நேரத்தில் கண்ணனா புத்தர் யாரை உனக்கு தெரியுமா? அந்த குந்தி தேவி இந்த அருத்தை அர்ஜுனரே அர்ஜுன மகாராஜன் சொன்னால் கோதாதி பொம்பளைங்களுக்கு ஒருத்தன் தெரியுமான்னு தாய்க்குதான் தாய் குருவம் தெரியும். இப்ப சொன்னிய பொம்பளைங்களுக்கு ஒருத்தன் தெரியுமான்னு நம்ம பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஊற மட்டும் பிள்ளைங்கன்னா கூட எல்லாம் ஒரு பிள்ளைங்க தான் கீழே உயிர்ந்து போறவன்னு துணி எப்படி வேடிக்குது அந்த சரண மூக்கு அப்படி செஞ்சு விடும். நீ சொல்லியம்மா அப்படி அர்ஜுன மகாராஜன் சொல்றேன். அவங்க யாருக்கு பிறந்த தெரியுமாடா? டேய் செய்குடுத்து கேட்கணும். பாண்ட மகாராஜனுக்கும் குந்தம்மா தேவியாருக்கு 5 மக்களா பிறந்தாங்க. ஆமா. பிறக்கும்போது என் மூத்த மகன் யார் தெரியுமா? யாரேம்மா? தர்மத்திலே சிறந்தவன் தர்மதேவன் சொல்லக்கூடிய தர்மராஜன் பிறந்தார். தர்மராஜா. 2வது முறையாகவே பலாட்டிய பீமன் பிறந்தார். 3வது முறையாகவே முன்னும் பின்னும் வடிவம் கொண்டு 32 அழகு கொண்டு ஆனால் அர்ஜுன மகாராஜன் பிறந்தார். 4வது 5வது நகர சகாஜாவோட பிறந்தாங்க. பஞ்சபூதம் சொல்லக்கூடிய காற்று நீர் ஆகாயம் பூமி சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் எப்படி இருந்ததோ அதே போல பஞ்ச பாண்டவரா பிறந்தாங்க உலகத்துல. அப்படி பிறக்க நேரத்தில் என் ராஜாவுக்கு நான் ஒருவனையே மணி கிடையாதுடா. எத்தனை பேர் தெரியுமா? என் கட்டழக மண்ணு வச்சு 8 பேரு அந்த மாதிரி தள்ளிட்டு போறமுக நாயே